ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. பூவில் உதித்த ஆழ்வார்களுள் முதல் 3 ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகியோர் மலர்களில் அவதரித்த ஆழ்வார்களாக கருதப்படுகிறார்கள். பொய்கை ஆழ்வார் பொற்றாமரை மலரிலும், பூதத்தாழ்வார் நீலோத்பவ மலரிலும், பேயாழ்வார் செவ்வள்ளி பூவிலும் தோன்றியதாக கூறப்படுகிறது. இந்த பூவில் உதித்த ஆழ்வார்கள் பற்றி கூறவும். 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர். நாயன்மார்கள் பார்த்தா 63 நாயன்மார்கள்ங்கிறாங்க. ஆழ்வார்கள்னு பார்த்தா 12 ஆழ்வார்கள்ங்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்தில் அப்போஸ்டல்ஸுங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சிஷ்யர்கள், அவங்க 12 பேருங்கிறாங்க. இஸ்லாத்தில் முகமது நபியோட ஃபாலோயர்ஸு 63 பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 63, 12 இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சந்திர சூரியன் அப்படின்றோம். சில பேர் சூரியனுடைய பவரில் வந்தவங்க, சில பேர் சந்திரனுடைய பவரில் வர்றவங்க. அதை வச்சுக்கிட்டு 12, 63 இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, to believe that they would have come just in flower like that is ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. Because we always want to glorify the people whom we respect or accept. There is a 7th century Bible in British Library where it is very clearly said Jesus was born normally. And அங்கே சென்சஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் they were moving in ஒரு மாற்றுத் தொழுவத்தில் அவங்க டிரான்சிட்டில் பிறக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கிழக்கத்திய நாடுனா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து 3 தீர்க்கதரிசிகள் அங்கே கிங் ஹெரோடு கிட்ட போகிறாங்க. போயிட்டு, நாங்கள் முத்து பவளம் சென்டெல்லாம் கொண்டாந்துருக்கோம், உங்கள் நாட்டில் கடவுளுடைய ஒரு இன்கார்னேஷன் இப்போ அவதரிக்க போகுதுன்னு நட்சத்திரங்கள் எங்களுக்கு சொல்லிச்சு, வி ஆர் ஃபாலோயிங் த ஸ்டார்ஸ் அண்ட் வி ஹவ் ரீச்டு ஹியர் அப்படின்னு. அவன் வெரி கன்னிங். ஸோ அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் போய் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்றான். அவங்க 3 பேர் மாட்டுத் தொழுவத்தில் இருக்கக்கூடிய இயேசுக்கிட்ட வராங்க. அந்த கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு திரு தூதுவன், அப்போஸ்டல், கடவுளுடைய தூதுவன் சொல்கிறான், நீ ஏரோதுக்கிட்ட போகாத, அவன் வித் விக்கட் இன்டென்ஷன்ஸ் உங்களை கூப்பிட்றான், கிருஷ்ணனை கொல்ல போகிறான் அப்படின்ட்டு. ஸோ தே டிட் நாட் இன்ஃபார்ம். இருந்தாலும் இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ஆளுங்க போய் சொல்லியிருந்தா ஏசு கூட போயிருக்கோம். இப்போ அவங்க சொல்லாமல் தப்பிச்சு ஓடிவிட்டாங்களா. அதனால் இவன் என்ன பண்ணான், இந்த நேரத்தில் இந்த நாட்டில் பிறந்த எல்லா குழந்தைங்களையும் கொண்டுட்டான். ஸோ அந்த நாட்டில் இருந்த எல்லா குழந்தைங்களையுமே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தப்பிச்சு இந்த மதர் மேரி, ஜோசஃபு இவங்க இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டு தி மூவ் ஃப்ரம் பெத்லகேம் டு நாசரத் அங்கே போகிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? சேம் திங். கம்சன் இருக்கான். he is being warned. தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கிற 8வது குழந்தையினால உனக்கு மரணம் சொல்லிட்டாங்க. தோ இஸ் ஓன் சிஸ்டர் தேவகி இஸ், அவங்க 2 பேரையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறோம். எந்த குழந்தை பிறந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடுக்கணுன்ட்டு. ஏன்னா இஸ் கவுண்டிங் 8 குழந்தைங்கன்னு. அந்த துர்கை ஆகாசத்தில் போயிட்டு சொல்கிறா, நான் இல்லை உன்னை கொல்ல போகிறவன், பிறந்துட்டான் பாரு அப்படின்னு. உடனே இவன் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறான். ஒன்றும் செட் ஆகலை. அதனால் எல்லா குழந்தைங்களையும் கொல்ல சொல்கிறான். ஸோ வாட் ஹேப்பன் டு ஜீசஸ் இஸ் ஹேப்பனிங் இன் கம்ச மகாராஜ்யம். இவனும் எல்லா குழந்தைங்களையும் கொல்ல சொல்ல போகிறான். ஸோ தேர் வில் பி ஆல்வேஸ் சம் சிமிலாரிட்டிஸ் இன் ஆல் தீஸ் ரிலீஜியஸ் டேல்ஸ். ஒரே மாதிரியான விஷயங்கள் உலகம் பூரா கர்ண பரம்பரைன்னுவாங்க. கர்ணம்னா காது. யாரோ சொல்லி சொல்லி காதில் கேட்டு பரவக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் நிஜமாகவே இதெல்லாம் நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நிஜமாக நமக்கு தெரியாது. ஏன்னா வாட் யூ கால் டுடே ஆஸ் ரோமாபுரி, ரோம் வாஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம் ராமாபுரி. ராமருக்கு பிறந்த லவகுசர்கள் அவங்க தான் ரோமில் ஸ்ரீமஸ். அவங்க போய் அங்கே ரோமாபுரியில் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவாங்களாம். அதனால் திருப்பதி 7 கொண்டல வாடா, அண்டு வேட்டிக்கனும் 7 கொண்டல், அதுவும் ஏழ்மலை.
ஸோ இதுலேயும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அதே மாதிரி இவங்க சொல்கிற பல கதைகள் ஒரு உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பெரிய பெரிய விஷயங்களை சின்ன சின்ன கதையில் சொல்லுவாங்க, அதுக்கு உபனிஷத்துன்னு பேர். உபனிஷத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு என்ன பேர்? பிப்பல மரம். அதில் இருக்கிற பழத்துக்கு என்ன பேர்? ஃபல்னா பழம், ஃபல். அது மேலே 2 பறவை இருக்குது, ஒன்று ஆத்மா, இன்னொன்று ஜீவாத்மா. அந்த உபனிஷத் ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜீவாத்மா அந்த பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஆத்மா சொல்லுது வேண்டாம், மாயையில் மாட்டிக்குவோம் அப்படின்னு. இருந்தாலும் ஜீவாத்மா சாப்பிட்டதுனால ஆத்மாவும் சாப்பிடுது, 2 பேரும் மாயையில் மாட்டிக்கிறாங்க. இதுதான் உங்கள் உபனிஷத்தில் இருக்கிற கதை. இந்த கதை நம்ம ஊருக்கு வரானுங்க இல்லையா, பாஹியான், யுவான் சுவாங், மார்க்க போலோ, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர யாத்திரிகள் மூலமாக வெளிநாட்டில் பரவி இருக்கும். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த பீப்பிள் ட்ரீயை ஆப்பிள் ட்ரீயாக மாற்றிடுறாங்க, ஆத்மாவை ஆடமாக மாற்றிடுறாங்க, ஜீவாத்மாவை ஜீவன் ஈவாக மாற்றிடுறாங்க. இல்லை, அது நிஜமாகவே ஒரு பேரடைஸ் லாஸ்ட்டு, பேரடைஸ் கெயின்டு இதெல்லாம் இருந்துச்சான்னு யாருக்கும் தெரியாது. தேர் ஆல் ஸ்டோரிஸ். அண்டு இன்றைக்கே உங்கள்கிட்ட ஸ்டோரிஸ்க்கு அத்தென்டிசிட்டி கிடையாது. இயேசு பிறந்து 2025 வருஷன்றீங்க, அப்போ அதெல்லாம் நடந்ததுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இயேசு மறைஞ்சு 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ மதமே உலகத்தில் பரவிச்சு. அதில் பல விஷயங்கள் இன்றைக்கு மறுக்கப்படுகின்றது. நம்ம ஊரில் ஐயப்பசாமி இருக்கார். அவர் யார்? ஒரு ரிஷி பத்தினி. 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறகுது. நான் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த பொன்னம்பல மேடுன்னு சொல்கிறீங்களே, அங்கே நான் போயிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். இப்போ நீ அங்கே போனால் கூட அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு அறுகோண சக்கரம் இருக்குது, அந்த சக்கரத்துக்கு கீழே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் தான் அந்த ரிஷிக்கும் ரிஷி பத்தினிக்கும் ஐயப்பசாமி பிறந்தது. ஜனங்கள்லாம் போய் கற்பூனை ஏற்றி ரெகுலம் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க எதை பார்த்தாலும் கற்பூனை ஏற்றிடுவாங்க, சாமி மேலே கூட ஏற்றிடுவாங்க தள்ள. அதனால என்ன பண்ணாங்க, இப்போ அது மேலே பெருசாக ஒரு 1 அடி 1.5 அடிக்கு கான்கிரீட் போட்டு மறைச்சிட்டாங்க. இப்போ நீ போனால் கூட ஒன்றும் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு கீழே பொன்னம்பலமேட்டில் கீழே இருக்கிற குகையில் ஐயப்பன் அந்த ரிஷிக்கும் ரிஷி பத்தினிக்கும் பிறந்திருப்பார். அப்போ அந்த ராஜா இல்லையா, ராஜசேகர பாண்டியன், அவன் குழந்தை இல்லையேன்னு சொல்லி அந்த காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அவங்க இந்த ஐயப்பனை கொடுத்து இவனை எடுத்து வளர்த்துக்கோன்றாங்க. அவன் பந்தள ராஜா. ஐயப்பன் வளர்ந்த உடனே எப்படி ராமாயண காலத்தில் ராமர் இருந்தார், பரதன் இருந்தான். கைகேயிக்கு ஒரு குறை இருந்தது, தன் மகனாகிய பரதன் பட்டம் ஆளலியன். இவன் செருப்பு வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருந்தான், ராஜ்யத்தை ஆள மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால் அந்த பரதனாக இருந்தவன் ராஜசேகர பாண்டியனுக்கு அந்த 2வது பொண்டாட்டிக்கு மகனாக பிறக்கிறான். அப்போது ராமனாக இருந்தவர் தான் ஐயப்பசாமி. அதனால் இவர் எனக்கு ராஜ்யம் வேணான்னு சொல்லி மேலே போய் உட்காந்துக்கிறார். அந்த மந்திரி ஏமாத்துறதுக்காக, மந்திரி யார்? ராமாயண காலத்து மந்தரை. அங்கே கோல்மால் பண்ண மாதிரி இப்பயும் போய் புலிப்பாளையம் கொண்டு சொல்லு, நீ இதில் செத்து விடுவான்னு. அந்த புலி மேலே ஏறிக்கிட்டு வந்துட்டானோ, வன்புலி வாகனன்னு சொல்லிட்டு எனக்கு ராஜ்யம்லாம் வேணான்னு போய் அவர் போய் தவத்தில் உட்காந்துக்கார் மேலே. அப்போ பரதன், ராஜசேகர பாண்டியன் தசரதன், அவனுடைய மனைவியாக இருந்த கைகேயி 2வது பொண்டாட்டி, பரதனாக இருந்தவன் பந்தள ராஜகுமாரன், அவன் கேரளாவில் ரூல் பண்ணான். இப்படி ஒரு விட்டுக்குற தொட்டுக்குற கண்டினியூ ஆகும். அண்டு ஒரு ராமாயண காலத்தில், ஆனால் கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதை இருந்தாள். கிருஷ்ணர் 2 கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா, ருக்மணி சத்யபாமா. அப்போல்லாம் அவர் துவாரகைக்கு வந்துட்டார். இந்த அம்மா அங்கே மதுராபுரி. அந்த காலத்தில் என்ன பஸ்ஸு, ரயில், ஏரோப்ளேன் டிக்கெட் ஆகிடுச்சு, அதனால் வரல. ஷி குட் நாட் ட்ராவல் ஸோ லாங் டு அட்டெண்ட் த வெட்டிங். அவளுக்கு ஒரு குறை இருந்தது, நம்ம பையனுக்கு கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடக்கிறது நம்ம பார்க்கலையேன்னு. அதனால் உலகத்தில் சீனிவாசன் பிறக்கிறார், வெங்கடாயலபதி. அப்போது அவ இருக்கா இல்லையா, தன் மகன் கல்யாணம் ஆகலைன்ற குறையோடு இருந்தவ பகுலாம் அலிங்கிற ஒரு பொம்பளையாக பிறக்கிறார், ஒரு தவ மூதாட்டி. கிருஷ்ணர் சீனிவாசனாக பிறந்து அவகிட்ட போய் சாப்பாடெல்லாம் அவள் கொடுத்து நல்லா அன்பாக பார்த்துக்கிறா. யசோதியாக இருந்தவ தான் அவள். அந்த விட்டுக்குறை தொட்டக்குறை இருக்கிறதுனால அந்த பகுலாமல்லி என்ன பண்ணுறான், அவளே போய் இந்த பொண்ணு பார்த்து, ஆகாசராஜன் பொண்ணை பார்த்து
அவளை கட்டி வைக்கிறான். அதுதான் பத்மாவதி. ஏன் பத்மாவதி வந்தா? ராமாயண காலத்தில் வேதவத்தின்னு ஒரு பொம்பளை ராமரை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். ராமர், அம்மா இந்த பிறவியில் எனக்கு ஒரு பொண்டாட்டி தான், 2வது கல்யாணம் நான் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு. ஆனால் உன் ஆசை ஏதாவது ஒரு பிறவியில் நிறைவேறும்னு சொல்லி. ஸோ அவள் இந்த ராஜாவுக்கு பறந்து வெயிட் பண்ணின்னுக்கிறான். யார்? ராமராக இருந்து இன்றைக்கி இவராக வந்திருக்கார், சீனிவாசனாக வந்தவரை கட்டிக்கணும்னு சொல்லி. அப்போது அந்த குறி சொல்கிற மாதிரியெல்லாம் போய் பண்ணணும். அண்டு துட்டு கிடையாது கல்யாணத்துக்கு, ஏன்னா அவள் தவ மூதாட்டி, இது இருந்தவள் தவ மூதாட்டி. அதனால் அந்த காலத்தில் யாரோ ஒரு பணக்காரன் இருந்திருப்பான். நம்ம ஊரில் இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஆரிய வைசியா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் பேர் குபேந்திர செட்டியாராக கூட இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, குபேரங்கிட்ட கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டாருன்ட்டான். அதான் எல்லாமே குளோரிஃபை தான் ஆகும். இந்த புராணங்களெல்லாம் நம்பாதீங்க. அதாவது ஒரு கண்டினியூட்டின்றது இருக்கும் இந்த கதைகளில், ஆனால் அதெல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. வெங்கடாஜலபதி யார்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட வேதவதி பத்மாவதியாக பிறந்திருக்கா. அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் வந்தவ தாயாக வர்றா, வகுலாமலியாக வர்றா. இவ போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறா. இவ கல்யாணம் பண்ணுற போது அந்த அம்மா தவத்தில் உட்காந்துருக்குதுல மகாலட்சுமி, அதுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால இந்த மாதிரி 2ஆம் கல்யாணம் பண்ணுறாரு. அங்கே வந்துட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை. இவர் பார்த்தாரு, எதுக்கு இந்த 2 பொண்டாட்டி வம்பு நமக்குன்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமியை கூப்பிட்டு ஹார்ட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே நின்று போட்டார். அந்த அம்மா நீ கீழ் திருப்பதியில் போய் இருந்துக்கொண்டார். அப்போ கீழ் திருப்பதியில் பத்மாவதி இருக்கும், மேல் திருப்பதியில் அலமேல் மங்கை உரை மார்பா புகழ கொன்றில்லா அடிக்கீழ் அமர்ந்து போதேன்னு பெருமாள் இருப்பார். அவர் நிஜமாக பார்த்தா 2 பேர்கிட்டுமே கல்யாணம் நடத்தலை. பூமிக்கு வந்தவர் அவர். இந்த குபேந்திர செட்டியார் மாதிரி அந்த காலத்தில் யாராவது இருந்திருப்பானா அவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பார் கல்யாணத்துக்கு. அந்த காலத்து கல்யாணத்துக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோம்? ஏதோ ஒரு கூரை புடவை, 2 பட்டு வேஷ்டி, சாப்பாட்டுக்கு மிஞ்சி போனால் 50 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. காட்டில் யார் வர போகிறாங்க? அவர் கிட்ட 2 பேர் இருந்திருப்பாங்க. எப்படி ராமானுஜர் இருந்தாக்கா அவர்கிட்ட கூரத்தாழ்வான் அப்படின்னு ஒருத்தன், முதலியாண்டான்னு ஒருத்தன். இவங்க 2 பேரையும் பகவான் கூட இருக்கிற சங்கு சக்கரம்னு சொல்கிறது பழக்கம். வைஷ்ணவத்தில் கூரத்தாழ்வானி இவனையும் சங்கு சக்கரம்னு வாங்க. அப்போ இருந்த ஒரு சோழ ராஜா, இந்த கோவிந்தராஜ சாமி இருக்கார் இல்லையா, கோவிந்தராஜன்லாம் கிங்கு, அவர்கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அவர் தன்கிட்ட இருக்கிற இந்த 2 சேனாதிபதிகளையும் அவங்க கூட அனுப்பிச்சார். இது இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, பெருமாள் அவர்கிட்ட இருந்து 2 பேர். சோழ ராஜா காலம் எது, பெருமாள் காலம் எது, அவங்க 2 பேரையும் அப்படியே சிரஞ்சீவியாக வச்சிருந்து இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறார் அவர். இது அடுத்த இது. நான் நிறைய காட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். திருப்பதி மலை மேலே பாபநாசம் டேமு அதுக்கு மேலே இருக்கு இல்லையா, அங்கே குமாரத்தாரான்னு ஒன்று இருக்குது. அந்த குமாரத்தாராக்கு மேலே பெரிய வாட்டர் ஃபால் இருக்குது. அங்கே இருக்கிற மலைகள் எல்லாம் இல்லையா, உங்கள் கிராண்ட் கேனியனை தூக்கி சாப்பிட்றோம். அவ்வளோ பழமையான மலை சிகரங்கள். கிராண்ட் கேனியனை விட நல்லது இருக்குது, இந்த ஓல்டஸ்ட் மவுண்டன் பீக்ஸ். அங்கேருந்து போனீங்கன்னா தும்புரு தீர்த்தம், அங்கேருந்து மேலே போனீங்கன்னா ராமகிருஷ்ண தீர்த்தம், இந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. திருமலை மேலே நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இப்போ நான் அங்கே போனபோது இந்த விறகு வெட்டுற ஒருத்தன் வந்தான். வந்துட்டு அவன் என்கிட்ட சொல்கிறான், கோவிந்தராஜ சாமி கரண்ணி வச்சாரு, யார் கோவிந்தராஜன் இங்கெல்லாம் வந்தார், வேட்டையாடுறதுக்கு வந்தார். அப்போது బంగారు చేప వెండి చేప 2 ఇక్కడిని తీసుకుని పోయారు அப்படின்னா. நீ போனேன்னு நினச்சிக்கோ, ஓ தங்கத்தில் ஃபிஷ்ஷு வெள்ளியில் ஃபிஷ்ஷு அப்படின்னு நினைப்பேன். இட் இஸ் வெரி ஃபிஷ்ஷி. வாட் யூ கால் இன் ஆல் தீஸ் ஃபிஷ் அக்வேரியம்ஸ் இல்லையா, அதில் சொல்கிறீங்க இல்லையா, இந்த கோல்டன் ஃபிஷ்ஷு சில்வர் ஃபிஷ்ஷு, அதுதான். அதுதான் குழந்தார் அவர். அது உடனே அதை தங்கமாக மாற்றிடும், உன் கற்பனை குதிரையை நீ ஓட்டிட்டு வெள்ளி தங்கத்தில் வந்து மீன் வந்துச்சுன்ற. இவங்க எல்லாருமே ராஜாங்க தான். நீ பார்க்கிற சுந்தர ராஜா, தியாகராஜா, நடராஜா, கோவிந்தராஜா எல்லாருமே ராஜாங்க. அந்த ராஜாவாக இருந்தவங்க கொஞ்சம் பக்தியாக இருந்தால் பூஜையில் இருந்தாங்க, அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு ஒரு டிவைன் எனர்ஜி அவங்க உடம்புக்குள்ளே இருந்து அவங்கள கைட் பண்ணும். யூ பிலீவ் திஸ் வே, தென் நோ கன்ஃபியூஷன் வில் பி தேர். இப்போது பரமாச்சாரியர் இருக்கார், அவர் சாதாரண ஒரு பிராமின் குடும்பத்தில் வந்தவர், அவர் உடம்புக்குள்ளே காமாட்சி இருக்கார், நம்ம இடத்துல நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
ஒரு ராகவேந்திர சாமி இருக்கார், அவர் உடம்புக்குள்ளே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்தார், நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி அதை விட்டு அவங்க ஏதோ ஆகாசத்துலேருந்து புருஷ பகவானத்தில் இறங்கினாங்க, அப்படியே டிவைனாக பூமியில் இருந்தாங்கன்னா நீ நம்புறது வேஸ்ட்டு. இப்படிலாம் நம்ப தேவையில்லை. எல்லோரும் கிங்ஸ் தான். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் லைக் திஸ் அண்ட் தேவர் ஃபில்டு வித் எ டிவைன் எனர்ஜி. அதாவது நீ பார்க்கிற பல்வேறு புராண கதைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி காக் அண்ட் புல் ஃபேபிள்ஸ்னும் கர்ண பரம்பரை கதைகள்னும் காதில் கேட்டு 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 இந்த பாஹ்யான் யுவான் சுவாமிமனுங்கள்லாம் வந்தானுங்க. மார்க் போல இந்தியாவில் எல்லா இடத்துலையும் காற்றுலேயே தங்க தூள் பறக்குது அப்படின்னும். நீ நம்ம இலக்கியங்கள் தான் காலத்தின் கண்ணாடிகள். இலக்கியத்தை படிச்சுப்பார். பூனை தூங்குற அடுப்பு இருந்துருக்கும். நம்ம தமிழ் இலக்கியங்களே படிச்சுப்பார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடுப்பில் பூனை தூங்கின்னு இருக்குது. சோத்துக்கு வழி இல்லாத ஒரு புலவர் இருந்தான். அவன் எங்கே போனால் பூவா கிடைக்கும்னு கேட்டாங்க. அவன் வந்தான், மோசி கீரனார்னு பேர். டயர்டாக இருந்துச்சின்னு அந்த முரசுக்கட்டில் படுத்து தூங்கிட்டான். அப்போ ராஜா வந்தான், அவனை வெட்டுவான்னு பார்த்தாக்கா வெட்டலை. இப்படி தான் வரும் கதைங்கள்லாம். அப்போ அந்த காலத்தில் எல்லா புலவர்களுமே சோத்துக்கு அல்லாடின்னு இருந்தானுங்க. அவங்களும் விட்டுதல். ஈவன் மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவாதிகளுக்கும் குருவாக இருந்த துரோணாச்சாரியாருடைய பொண்டாட்டி அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லாமல் அரிசி மாவை கலக்கிட்டு தான் பாலுன்னு கொடுத்தான்னு ஏமாத்தினேன். அவ்வளோ பெரிய ராஜகுரு, அவன் வீட்லேயே பால் கூட வெளி கிடையாது. அதனால தானே அவன் தன்னுடைய பாஞ்சால தேசராஜன் துருபதங்கிட்ட போய் எழுப்பு கேட்க போய் அவமானப்பட்டு மகாபாரதமே வந்துச்சு. அதனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற இந்த சோகால்டு ப்ராஸ்பரிட்டி இப்போ நீ கண்ணில் பார்க்குறதில்ல, எல்லோரும் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, பெட்டு இருக்குது, தலைகாணி இருக்குது, துணி இருக்குது, சாப்பிட்றீங்க, எல்லாம் தாங்குது. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் வேறு தொழிலே கிடையாது. விவசாயம் இல்லைன்னா நெசவு, இந்த 2 தவிர வேறு தொழில் கிடையாது. மற்றவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ், படைகள்லாம் இருப்பாங்க. ஏதாவது யுத்தம் வந்தாக்கா அவங்க போய் சண்டை போடுவாங்க. அண்ட் யுத்தங்களே அந்த காலத்தில் ப்ரிமிட்டிவ் ஆயிடுச்சு. ஒரு கோட்டை இருக்கும், கோட்டையை சுற்றி அகலி இருக்கும், அதில் முதலெல்லாம் வளர்த்துன்னு இருப்பாங்க. இந்த கோட்டை மேலே நின்றுக்கிட்டு இவங்க வில்லம்போட எதிரி சாணி வர்றபோது மைதானத்தில் தானே அவன் வரணும், இங்கேருந்து டைன்னு விட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கு மேலே அவன் முதலையே செவரி ஏறி குச்சி மேலே வந்துடணும். அதனால் கோட்டைங்கிறது ஒரு மாதிரி. இப்போ அப்படியா, மேலேருந்து அவன் அப்படியே போய் ஒரு பாம்பு போட்டான்னாக்கா ராஜா ராணி அந்த புறம் எல்லாமே போயிடும். அதனால் தி வார்ஃபேரை சேஞ்ச் ஓவர் தி இயர். அதனால் நீங்கள் அந்த காலத்து கற்பனை குதிரையெல்லாம் இன்றைக்கி ஹெலன் ஆஃப் ட்ராய் கதையெல்லாம் வச்சுக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் ஹெலன் ஆஃப் ட்ராய் கதையே இமிட்டேஷனுங்கிறேன் நான். ஹெலன் ஆஃப் ட்ராய் கதை என்ன, ஹெலனுங்கிற ஒரு அழகிய கவர்ந்து போய் வச்சுருக்காங்க ஒரு கோட்டையில், ட்ராய் அந்த கோட்டையில். ரோமாபுரியிலே எங்கேயோ நடந்தது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. ஸோ நம்ம ஊரில் சீதையை கடத்தின்னு போய் ராவணை வச்சுன்னு தான். அதே மாதிரி இவங்க அனுமார் பட்டாளெல்லாம் போச்சு இல்லையா, அங்கே அந்த ஹெர்குலஸோடைய பட்டாளெல்லாம் வந்துச்சு. இதுதான் ஹெர்குலஸ் அந்த கதை. நம்ம ஊரில் கும்பகர்ணங்கிறானா, அவன் நல்லா சாப்பிட்டு 6 மாதம் தூங்கின்னு இருப்பான். ஆல் திஸ் குள்ள பச்சாஸ் இருக்கானுங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த ராட்சசனுங்க. அவன் மேலே ஏறி உலக்க வச்சு இடிச்சுக்கிட்டு அவன் காலை பண்ணி காதில் நோண்டி அவன் 7 யுத்தத்தில் ஆள் தேவைப்படுது, இப்போ கும்பகர்ணன் நீ எழணும் அப்படின்வாங்க. இதே மாதிரி தான் உங்கள் கல்லிவர் லில்லிபுட்டன்ஸ் கதை. கல்லிவர் தொப்பையை போட்டுன்னு படுத்துன்னு இருப்பான், லில்லிபுட்டன்ஸ் போய் அவனை உலக்க வச்சு எழுப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் யோசனை பண்ணினே வா. எல்லாமே இந்த யாத்திரை போகிறவனுங்க அவங்களுடைய நான் இந்த ஊருக்கு போயிட்டு பிடிக்குதுன்னு சொன்னக்கு அவனுக்கு ஒரு கிக்கு. அதனால் அவனுங்க பரப்பந்து. இப்போ சனி சிக்னாப்பூர்னு ஒரு ஊர், சனீஸ்வர பகவானுக்கு ஒரு ஓப்பன் டெம்பிள் இருக்குது. அந்த ஊரில் ஒரு காலத்தில் வீடுங்களுக்கு அதுவே கிடையாது, ஏன்னா திருடு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நிறைய டூரிஸ்ட் போட்டான். அவன் மாடுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் கரும்பு ஜூஸ் விற்று பணக்காரனாகி போயிட்டான். ஹோட்டலுங்கெல்லாம் வந்துச்சு, சத்திரமெல்லாம் வந்துச்சு. இப்போ அவன் வீட்டு கதவு இல்லாமல் வைக்க சொல்ல பார்க்கலாம் இல்லை. அதனால் பல விஷயங்கள் காலப்போக்கில் மாறிவிட்டன. யாரோ யாத்திரிகள் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இவனுங்க இன்னும் அதே ரீல் விட்டுன்னு இருக்காங்க. அதனால் கோவிந்தராஜ சாமின்றது நீ கும்பிடுற கோவிந்தன் இல்லை, ஒரு கிங்கு. அவருக்குள்ள விஷ்ணுங்கிற ஒரு எனர்ஜி இருந்திருக்கலாம், நான் அதை மறுக்கலை. அவர் பிடிச்சது பங்காரு சாப்பை வேண்டி சாப்பை கிடையாது. உங்கள் அக்வேரியத்தில் இருக்கிற கோல்டன் ஃபிஷ்ஷு, சில்வர் ஃபிஷ்ஷு நீங்கள் திங்க் பண்ணணும்.
சாக்ரட்டிஸ் என்ன சொன்னான்? எல்லாத்துலேயும் ஏன் எதுக்குன்னு கேளு, யாரோ சொல்கிறாங்கன்னு நீ நம்பாத அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நீ ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு போகணும் இல்லை. அந்த காலத்தில் தெனாலிராமன் கதைங்க நம்ம ஊரில், அதே கதைங்க வெளிநாட்டில் போனீங்கன்னாக்கா நம்ம இஸ்லாமெல்லாம் இருந்த காலத்தில் அக்பர் அண்ட் பீர்பல்னு வரும். அப்புறம் நம்ம ஊரில் இருந்த மரியாதை ராமன் கதைகள் கிங் சாலமன் ஷீபா கதைங்களாக இருக்கும். ஒரு இன்டெலிஜென்ட் வே ஆஃப் கிவிங் ஜட்மெண்ட்ஸுங்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. முல்லா நசுருதீன் கதைகள்னு இருக்குது. நான் போயிருக்கேன் அந்த ஊருக்கு. முல்லா நசுருதீன் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க பப்ளிக் பார்க்கில். ஸோ அந்த கதைகளும் நம்ம ஊரில் இவங்க சொல்கிற பல இந்த இது இருக்கு இல்லையா, ஒரு தெனாலிராமன் டைப் ஆஃப் கதைங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாத்திரிகர்கள் மூலமாக அப்படியே பரவுனது தான். அது அந்தந்த ஊரில் அவங்க லோக்கலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இயேசுநாதருடைய பைபிள் இருக்குது. அது முதல்ல ஹீப்ரூ லாங்குவேஜில் இருந்துச்சு, ஹீப்ரூ லாங்குவேஜ்லேயும் லாட்டின்லேயும் இருந்துச்சு. அதை இவங்க நாளடைவில் இங்கிலீஷுக்கு மாற்றினானுங்க. இங்கிலீஷுக்கு மாற்றுற போது அந்த சில பேர்கள் இட்டாலியன் நேம் இதெல்லாம் மாறும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம ஊரில் வீரமாமுனிவர், ஜி போப்பு, கால்டுவெல் இவங்கெல்லாம் வந்தானுங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இவங்க பெரிய ஆளுங்கன்ட்டு குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 எருதுங்க மேய்ஞ்சி இருந்துச்சு, ஒரு நரியோ ஓனாயோ வந்துச்சு, இதெல்லாம் ஒத்துமையாக இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 4க்கும் கோல் சண்டை மூட்டிட்டு ஒவ்வொன்றும் அடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா, யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் அப்படின்னும். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வேன். எங்கே 4 எருது இருந்துச்சு, எங்கே நரி வந்துச்சு இல்லையா, இப்படியே பழகிட்டாங்க நம்ம ஆளுங்களை எல்லாம் பழகிட்டாங்க. ஸோ பல விஷயம் இப்படி தான். நான் இப்போ சொன்ன ஆப்பிள் ட்ரீ இல்லையா, அது பீப்பிள் ட்ரீ ஆச்சு. ஆத்மாவும் ஜீவாத்மாவும் ஆடம் அண்ட் ஈவ் ஆகிப்போச்சு. அண்டு அது அந்த கதைகளை வச்சுக்கிட்டு அப்படியே உபனிஷத்துலேருந்து அங்கே போச்சு. அதை வச்சு அவன் பேரடைஸ் 16வது நூற்றாண்டு வந்தான் மில்டனு. பேரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் கெயின். அப்போ அந்த உபனிஷத்துலாம் 4000-5000 வருஷத்துக்கு முன்னால் வந்த கதைகள், யாத்திரிகர்கள் மூலமாக பரவுகிற விஷயங்கள். இங்கே ஏரோது ராஜா அங்கே எல்லாரையும் கொல்றான், இங்கே கம்சன் எல்லாரையும் கொல்றான். ஒரே மாதிரி இருக்கா? ஸோ பல விஷயங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா புரியும். இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அந்த காலத்தில் பகீரதன் ஒருத்தன் தான். பகீரதன் ஒத்த காலில் நின்று தாமம் பண்ணான். எதுக்காக? அவங்ககிட்ட ரிஷிகள் சொன்னாங்க, உங்களுடைய மூதாதையர்கள் இருந்தாங்களேப்பா, அவங்களுக்கு பேர் சாகர ராஜாக்கள். சாகரம்னா சமுத்திரம், சமுத்திர ராஜாக்கள். அவங்க ஆத்மாலாம் சாந்தி இல்லாமல் இருக்குது. அதனால் நீ தபஸ் பண்ணி ஆகாசத்தில் சிவன் தலையிலிருந்து அந்த கங்கா ஜலத்தை வர வச்சு அது மேலே தண்ணி ஓடணும் அந்த சாம்பல் மேலே, அப்போ தான் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ பகீரதன் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுறான். அப்போ ஆகாசத்திலிருந்து அந்த கங்கை ஜலம் கொட்டுது. கங்கை ஆகாசத்துலேருந்து கொட்டினா எப்படி இருக்கும்? இந்த இங்கேருந்து கொட்டினாவே உனக்கு பயங்கர ஃபோர்ஸில் வரும். ஆகாசத்துலேருந்து கொட்டினா அப்போது ஒரு முனிவர் இருந்தார், அவர் பேர் ஜான்ம முனிவர். அவர் என்ன பண்ணார், டேம் மாதிரி அதை தன் தலையில் வாங்கி காது வழியாக விட்டார். அதனால தான் இந்த ஐருங்கெல்லாம் இப்போ கூட ஒன்றுக்கு போகிற போது என்ன பண்ணுவாங்க, பூண்டில் எடுத்து காது கிட்ட சுற்றிக்கிட்டு ஒன்று போவாங்க. ஏன்னா காதுக்கும் யூரினரி ட்ராக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் அந்த பழக்கம் அந்த காலத்துலேருந்து வந்தது. அந்த சமுத்திர ஜனம் வந்து இவங்கெல்லாம் வந்து சாம்பல் ஓகே ஆகிட்டு எல்லாம் முக்தி பெற்றார்கள்ன்றது கதை. இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்கும்? இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கும். பகீரதன்னா வந்த நாட்டில் இருந்திருப்போம். இந்த இடங்கள் இருக்கு இல்லையா, இது என்ன கனெக்ஷனில் வருதுன்னா, இவங்க பூமியெல்லாம் தேடி பார்க்குறாங்க. யார் இந்த இவங்க அப்போது கிடைக்கவே இல்லை. அப்போது பாதாளத்தை குடையிறாங்க. யார்? சாகர ராஜாக்கள். ஏன்னா இவங்க அஸ்வமேத யாகம் செய்கிற போது இந்திரன் அந்த குதிரையை தேடின்னு போய் ஒழிச்சு வச்சிடறான் எங்கேயோ. இவங்க பூமியெல்லாம் தேடி பார்க்குறாங்க, குதிரை கிடைக்கல. சரி இன்னும் பாக்கி இருக்கிறது பாதாளம் ஒன்று தானே பூமியை கொடாயிறாங்க. பூமியை கொடாயிற போது அது ஒரு மலைக்கிட்ட போய் நிற்கிது. அந்த இடத்துக்கு பேர் ஹார்ஸ் ஹில். அதுக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் உட்காந்து தபஸ் பண்ணிருக்காரு. சான்ஸ்கிரிட்டில் காட்டுக்கு ஆரண்யம்னு பேர். ஸோ அந்த ரிஷி பேர் என்ன? கபிலர். அவர் பூஜை பண்ண இடம் காடு எது? ஆரண்யம். கபிலாரண்யம் பிகேம் கலிபாரண்யம் அண்ட் பிகேம் கலிஃபோர்னியா. இவன் இந்தியாவில் தோன்றான், அது நேராக அமெரிக்காவில் போய் கலிஃபோர்னியாவில் முடியுது. இன்றைக்கும் கலிஃபோர்னியாவில் ஹார்ஸில் இருக்குது,
ஆஷ் ஐலண்ட் இருக்குது, சாம்பலாக இருந்தாங்க இல்லையா, அதனால தான் கங்கை போச்சு, அது இருக்குது. பாதாள லோகம்ன்றது எது? அமெரிக்கா. ஏன்னா பலி சக்கரவர்த்தி யாகம் செய்கிறான். அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக போடுறேன்பா, நீ அடுத்த யுகத்தில் இந்திர பதவி இருப்பேன், இப்போ வேக்கன்சி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ பாதாள லோகம் மகாபாரத காலத்திலிருந்து எது? அமெரிக்கா. அதனால்தான் இந்தியாவை நோக்கி வர்றான் கொலம்பஸ்ஸு, அவன் ராங் ரூட்டில் அங்கே போயிடுறான். அங்கே இருக்கிறவன் நீ ஏன் ரெட் இண்டியன்ஸ்னு சொன்னான்? இண்டியன்ஸுன்னு ஏன் சொன்னான்? நீ முதல்ல சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஒரு பூமி எக்லிப்டிக்கலாக இருக்குதா, அது இங்கே வர வேண்டியும் அங்கே போயிட்டான், நம்ம ஊருக்கு வர வேண்டியும் அங்கே போயிட்டான். அதனால் இது எல்லாமே வரலாற்றில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு ஒத்து வரும். அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாமே எவிடன்ஸோடு இருக்கிற விஷயங்கள். இந்தியா எப்பயுமே ஏழை கண்ட்ரியாக தான் இருந்துச்சு. எப்பயோ அக்பர் பாஷா காலத்தில் கொஞ்சம் வசதியாக இருந்தது, குப்தர்கள் காலத்தில் கொஞ்சம் வசதியாக இருந்தது, மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே இந்த மாதிரி தான். பூனை தூங்குற அடுப்பு, ஏழைங்க. நீ பார்க்குற சேர சோழ பாண்டியெல்லாம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டு. அவனும் பெரிய பங்கத்தான சாம்ராஜ்யத்து கிடையாது. ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு, கேரளாவில் ஒரு பகுதி சேர்த்தா சேரநாடு, தஞ்சாவூர் இதெல்லாம் சேர்த்தாக்கா சோழ நாடு, மதுரை பக்கம் திருநெல்வேலி பக்கம் சேர்த்தாக்கா பாண்டி நாடு. தீர்ந்து போச்சு. ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தான். பாரி வேந்தன் இருக்கான், அவனை கொண்டுடுறாங்க. ஔவையார் என்ன பண்ணுறா, பாரியினுடைய 2 பொண்ணுங்க இல்லையா, அங்கே வை அவங்களுக்கு நான் தாய் மாதிரி இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேமான்னு சொல்லிட்டா. அப்போ இந்த 3 தஜனம் பிடிச்சவங்க இருக்காங்க, சேரன் சோழ பாண்டியனுங்க, இவங்க 3 பேரும் படையெடுத்து போகிறாங்க. அப்போ ஔவையார் என்ன பண்ணுறா, பிள்ளையாரை கூப்பிட்டு இவங்க போகிற இடத்துல வந்து பெரிய பூமி வெடிக்கிற மாதிரி பண்ணி இவங்கெல்லாம் இந்த பக்கம் நின்றாங்க, அவங்கெல்லாம் அந்த பக்கம் நின்றாங்க. அந்த இறந்து போனவனுடைய மகனுக்கு அங்கே வை ஔவையார் கட்டி வச்சான்னு நீ கே.பி. சுந்தராபுரம் நடித்த ஔவையார் என்ற திரைப்படத்தில் வெண்திரையில் காண்க. அதனால் யாருமே பெரிய ராஜாலாம் கிடையாது, எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ட்ராமா டைலாக்லலாம் அந்த காலம் சொல்லுவான் 56 தேச ராஜாக்கள்னும். அந்த 56 தேசம் எப்போது? மகாபாரத காலத்துலேயே இருந்துச்சு. அதில் எதெல்லாம் இருந்துச்சு? அங்க தேசம், கலிங்க தேசம், மத்திய தேசம் இருந்துச்சு. அங்க தேசம் கலிங்க தேசம் தான் ஒரிசா, மத்திய தேசம் மத்திய பிரதேஷ், இப்படி தான் எல்லாம் சின்ன சின்ன கிளஸ்டர்ஸு. அதுக்கப்புறம் காந்தாரின்னு இருந்தா இல்லையா, அவள் காந்தஹார் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவன். சல்லியன் இருந்தான் இல்லையா, அவன் ஈரான்லேருந்து வந்தவன். ஜராசந்தன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பக்கம்லேருந்து வந்தவன். கிரேக்க யவனன்னு படிக்கிறீங்க இல்லையா, அவன் கிரீஸ்லேருந்து வந்தவன். யாரோ ஒருத்தன் தப்பி வந்திருப்பான். இதான் 56 தேசன்றது இப்படி தான். நம்ம உடுப்பி ராஜா பார்த்தானா, நாங்கள்லாம் வந்து சண்டைக்கெல்லாம் வரல, 2 ஆளுகளுக்கும் நான் ரெட் கரஸ் வேலை செய்கிறேன், சமைச்சு போடுறேன்ட்டான். கிருஷ்ணர் சரின்ட்டார். அதனால் 2 சைன்யங்களுக்கு இவங்க தான் சோறு சமைச்சு போட்டுருந்தாங்க. அதனால் கிருஷ்ணர் டெய்லி அங்கே போய் கிச்சனில் எவ்வளோ சாப்பிட்றாருன்றதை வச்சு எத்தனை பேர் சாவாங்கன்ட்டு, எவ்வளோ படி கம்மியாக சமைக்கணும்னு அவர் சொல்லிடுவார். அதை வச்சு எவ்வளோ, ஆமாம், கிருஷ்ணர் சாப்பிட்றத வச்சு அவங்க கம்மியாக சமைப்பாங்க. மகாபாரதி முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் சொல்லிட்டார், நீங்கள் கேட்ரிங் நல்லா பண்ணீங்க, அதனால் நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு தாசப்பிரகாஷ், உடுப்பி இவங்கெல்லாம் தான் ஹோட்டல் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் தான் உங்கள் சரவண பவனும் அடையாறு அனுபவனும் வந்துச்சு. அந்த புண்ணியம் தீர்ந்து போச்சு அவங்களுக்கு, கிருஷ்ணர்கிட்ட வாங்குது. நீ அப்படியே ஒவ்வொன்றா நீ வந்து ஒரு வேலையில்லா பட்டதாரியாக இருந்து இதெல்லாம் யோசனை பண்ணினா என்ன மாதிரி எல்லாம் தோணும், ஒன்றுக்கும் தோணும் விசித்திரமா. Question from கோவிந்தன் சார். மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஆத்ம கடன், தெய்வ கடன், பித்ருக்கடன் என்ற 3 கடமைகள் உண்டு என்றும், இந்த 3 கடமைகளில் பித்ருக்கடன் தான் தலையாயது என்றும் ஒரு ஆன்மீக கட்டுரை கூறுகிறது. நாம் எந்த பித்ருக்களுக்காக கடன் செய்கிறோமோ அவர்கள் பித்ருலோகத்தில் இருக்கலாம், தேவலோகத்தில் இருக்கலாம், அல்லது பூலோகத்தில் நமக்கு அருகிலேயே கூட இருக்கலாம் என்று மேலும் கூறும் அந்த கட்டுரை, நமது முன்னோர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தால் நம்மால் செய்யப்படும் ஸ்ரார்த்தம் அவர்கள் நமக்கு வழங்கும் ஆசிகளாக மாறிவிடும் என்றும், அதே சமயம் அவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தால் அவர்கள் நிலை உயர அது உதவும் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது.
மரணிக்காத ஆசைகளோடு ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கும் நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஸ்ரார்த்தம் எவ்வாறு அவர்கள் நிலை உயர உதவுகிறது? அறமிதென்றுமே மரமிதென்றுமே அறிகலாத போது யாம் அறிகலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாயா அப்படிங்கிறாரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. எது ரைட்டு எது ராங்குன்னு எனக்கு தெரியலன்னா திருக்குறள்லேருந்து ஒரு பிட்டு தூக்கி போடி எனக்கு புரிஞ்சிடணும். அப்போ இந்த கதை சொன்னவனையும் விட்டுடு, கதையும் விட்டுடு. நமக்கு அத்தாரிட்டி திருவள்ளுவர். அவர் என்ன சொல்கிறாரு? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. உன்னுடைய வருமானத்தை 5 பிரிச்சுக்கோ. தெற்கு திசையில் இருக்கிற உன்னுடைய மூதாதையர்கள் பித்திருக்கள் என்றது. அதுக்கப்புறம் தான் கடவுள். தென்புலத்தார் தெய்வம், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கள் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. தென்புலத்தார் தெய்வம் விருந்துன்னா சொந்தக்காரங்க, ஒக்கல்னா சொந்தம் இல்லாத ஏழைங்க, அதுக்கப்புறம் 5ல் 1 பங்கு தான் உண்டு தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ இந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. 5ல் 1 பங்கு அவங்களுக்கு திவசம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. இந்த பித்திருக்கள் எங்கே போகிறாங்க? இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா இறந்த உடனே பித்ருலோகத்துக்கு போகிறாங்க. பித்ருலோகம்ன்றது என்ன? எத்தீரியல் வேர்ல்டு. ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புல இருக்கக்கூடிய மண் நீங்கள் எரிச்சிடுறீங்க, பொச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் காற்று வெளியே போயிடுது, காற்று இல்லைன்னுறீங்க, வாட்ரு எவாப்ரேட் ஆகிடுச்சு, அதனால் தண்ணி இல்லை உடம்புல. அதனால தான் நிறைய பேர் சாகத்துக்கு முன்னே தண்ணியெல்லாம் ஏற்றி பார்க்குறாங்க. தொட்டு பார்க்குறீங்க, ஜில்லுன்னு, அப்போ ஈட்டு போயிடுச்சு. அப்போ 5ல் 4 போயிடுச்சு, 1 தான் இருக்குது. அது என்ன? யுவர் தாட்ஸ். ஸோ உங்கள் உடம்புல எந்த இடத்துல உங்களுடைய மெமரி சிப் இருக்குது. எப்படி நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, செல்ஃபோனில் அந்த மெமரி சிப்பு போட்ட அப்புறம் தான் நீங்கள் 1 நம்பர் என்ன 1 நம்பர் என்னலாம் லோட் பண்ணுவேன். மெமரி சிப் இல்லைன்னா அது வெறும் பிளாஸ்டிக் டப்பா தான். அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மெமரி சிப் இருக்குது. அந்த மெமரி சிப்பில் நம்முடைய பல பிறவிகளுடைய வாசனாதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லோட் ஆகிருக்கு. நீ ஒரு புது செல் வாங்குறப்போ என்ன பண்ணுவேன்? பழைய செல்லை யாருக்காவது விற்றுட்டு அந்த சிப்பை எடுத்து புது செல்லில் போட்டுக்குவேன், புது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டுக்குவேன். அப்போ அது கண்டினியூட்டி. அந்த மாதிரி ராமசாமி இறந்து போயிட்டார். இப்போ அந்த சிப்பு இல்லையா, அது மேலே போய் தங்குது. குப்புசாமியோ இஸ்மாயிலோ அப்ரஹாமோ பிறக்கிறாங்க உலகத்தில். அப்போ அந்த சிப்பு இவங்ககிட்ட சேருது. அடுத்த ஃபோனுக்குள்ளே புது சிப், பழைய சிப்பு வந்துடுச்சு. அப்போ அந்த வாசனைகள் இந்த உடம்புக்குள்ளே வருது. இதுதான் நம்ம மதம் சொல்லுகிற தத்துவம். இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இவ்வாறதாய் எருவாய் கருவாய் தன்னிலே உருவாய், இதுவே பயிராய் விளைவாகி, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்பாய் வெறி போல. ஒருத்தர் இறக்குறாரு, இன்னொருத்தர் வர்றாரு. என்ன ஆகுது? அந்த ஆளுடைய மெமரி இங்கே வருது. ஸோ லைஃப் பிகம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் கண்டினியூஸ். ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய். ஒரு பிறவியில் ஒரு அம்மா கிட்ட பால் குடிக்கிறோம், இன்னொரு பிறவியில் இன்னொரு அம்மா வந்துடுறோம். அதனால் ஆழ்வார் சொல்கிறாரு, நான் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கள் கிட்ட பால் குடிச்சினோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுத்திரமே ரொம்பிடும் போல இருக்குங்கிறார். அருணகிரிநாதர் சொல்கிறார், 7 கடல் கோடி மணலும் கோடி பிறப்பு இழி பிறப்புங்கிறார். 7 கடலில் இருக்கிற மணல் அளவுக்கு எனக்கு பிறப்பு இருக்கே இந்த உலகத்தில் அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் புனர்பிஜனம். நெருநல் உடனுருவன் இன்றி இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு. நேற்றிருந்தமே இன்னைக்கு இல்லை. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பெருமை. அது புரிந்து கொள்ள முடியாத ரிட்டில், எனிக்மா அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றார். உடனே அவமாய் அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா, உயிர்காவென ஓதருள் தாராய். முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூருரவேல் விடும் வேலா. திருமால் பிரமா வரியாதவரீர் சிறுபா திருமால் மருகோனே. செழுமாமதில் சொல்
பொழில் வாழ் திருவீழியில் வாழ் பெருமாளே. இந்த எப்படி இந்த நிகழ்வு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடல். இப்போ இங்கேருந்து பித்ருலோகம்னு ஒன்று இருக்குது, அது எத்திரியல் வேர்ல்ட். தேர் யூ கோ. அப்போ அங்கே நீங்கள் போன உடனே யூ கெட் எ டைப் ஆஃப் எ லுமினஸ் பாடி. அதாவது ஒரு இந்த மாதிரி உடம்பு இருக்காது அங்கே. பட் இதே மாதிரி இங்கே கை இல்லைன்னா அங்கேயும் கை இருக்காது, இங்கே காலில் இங்கே இருந்ததுனுடைய ஜெராக்ஸ் காப்பியாக உடம்பு உங்களுக்கு அங்கே கிடைக்குது. ஸோ யூ வில் பி தேர் ஃபார் சம்டைம் இன் தி பித்ருலோகா எத்திரியல் வேர்ல்டு. அங்கே உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீ உலகத்தில் ஏன் போன, எதனால் திருப்பி வந்திருக்க, நீ பிறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் அவங்க ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பூமிக்கு நீ திருப்பியும் வர வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு டிரான்சிட் லவுஞ்ச் ஆஃப் ஏர்போர்ட் மாதிரி தான் பித்ருலோகம்ன்றது. பூமிக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு பெரிய டேபிள் இருக்கும், அதில் 12 பேர் இருப்பாங்க. அவங்க உனக்கு ஃபைனலாக ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீ பூமிக்கு போகிற, இந்த குறையெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தது, இதெல்லாம் நீ இந்த பெருவில் ரெக்டிஃபை பண்ணிட்டு திருப்பியும் பிறக்காம இரு அப்படின்னு அவங்க உன்னை அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க. நீ அங்கேருந்து அவங்க அனுப்புகிற போது உனக்கு ஒரே கஷ்டமாகுது. இந்த பாலா போன உலகத்தில் நீ எதுக்கு திருப்பி அனுப்புகிற அப்படின்னு. ஆனால் உலகத்தில் இருக்கிற பிறக்கிற எல்லா குழந்தைங்களையும் அழுதுக்குன்னு பிறக்கிறதுக்கு இதுதான் காரணம். அங்கேருந்து வர்றபோது ஐயோ என்னை ஏன் அனுப்புகிற அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு பிறகுது. இது தெரியாமல் கூட இருக்கிற சொந்தக்காரெலாம் எனக்கு மருமகம் பிறந்துட்டான், மச்சான் பிறந்துட்டான்னு ஏதோ சொல்லி சாக்லேட் கொடுத்துன்னு சிரிச்சுன்னுக்கிறாங்க கேட்கபிகான். இந்த ஆத்மா திருப்பியும் சாவுதா? சாகிற போது நீ சத்தம் மூஞ்ச பாரு, ரொம்ப காமாக இருக்கும். உனக்கே வந்து அவன் உயிர் வந்துடுமா, டாக்டர் இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமான்னு இருக்கும். சத்தத்தை தெரியாது. அன்லஸ் கமிட் சூசைட் அண்ட் ஆல், அது கொஞ்சம் குணமானி ஆகிடும். நார்மலாக செத்துந்தான்னாக்கா அவன் தூங்குற மாதிரி தான் இருக்கும். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அப்போ அந்த ஆத்மா சிரிச்சுக்கிட்டே போகுது, சந்தோஷமாக போகுது. ஆனால் கூட நிற்கிற சொந்த பந்தம்லாம் இல்லை, ஐயோன்னு அழுதுன்னு உட்காந்துருக்குது. அப்போ ஒரு ஆத்மா அழுது கொண்டு வரவும் சொந்தக்காரங்க சிரித்து கொண்டு வரவேற்கவும், போகிற ஆத்மா சிரித்து கொண்டு போகவும் சுற்றி இந்த சுற்றம் அழுது கொண்டு வழி அனுப்பவும் உள்ள இடைப்பட்ட காலம்தான் மனித வாழ்க்கை. இது தெரிஞ்சதுன்னா நீ எவ்வளோ நாள் தானே இந்த மாதிரி உலகத்தில் பிறந்து லோல் படுறதுன்ற ஒரு எண்ணம் உனக்கு வரும். அப்போ பிறவா நலனும் இல்லை, இரவா வயனும் இல்லை. பிறக்காத ஊரே கிடையாது உலகத்தில், எல்லா ஊர்லேயும் நான் பிறந்திருக்கிறேன். பிறவா நிலனும் இல்லை, இரவா வயனும் இல்லை. பிறவா வர வேண்டும் பெம்மானே, பிறக்காது இருக்கணும். இப்போ அருணகிரி போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, கருதாம் அறவா நெறிகான உன் இருத்தால் வனஜம் தர என்று செய்வாய் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றை மறக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. நினைக்கிறேன்னா மறந்து போட்டேன்னு அர்த்தம். அதனால் நான் மறக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. கருதாம் அறவா நெறிக்கான, தட் ஷுட் பி மை டிசிப்ளின். அதுக்கு என்ன வேணும், உன் தண்டை அணி கால்கள் கொடு, கடல் அணிந்த உன் கால்களை எனக்கு கொடு. அந்த கால்களை நீ எனக்கு கொடுத்தேனாக்கா நான் தப்பிச்சிருவேன். கருதா மரவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரை என்று செய்வாய் அப்படின்ற வேண்டுகோளை அவங்க வைக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம பறப்போம், சாவோம், மேலே போவோம், கீழே வருவோம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் ஒருத்தன் தானம் செய்கிறானோ, தவம் செய்கிறானோ, அவனுக்கு தேவர்கள் என்ற பட்டம் கிடைக்கும். எப்படி நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு IRS, IFS, IPS எல்லாம் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி மனிதர்கள் இருந்து தான் தேவர்கள் ப்ரமோஷன் கிடைக்குது. இப்போ நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம். இப்போ வானவர் நாடு வழி தெரிஞ்சுவிடும். அப்போ உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணன், அந்த மாதிரி தேவர்களாக 33 கோடி பேர் இருப்பாங்க. அதில் நீ பிறக்கலாம். அந்த பூர்வ புண்ணியம் முடிஞ்சிட்டு எப்பயுமே ஒரு ஆள் அப்படியே உட்காந்துருப்பானா, அவன் வந்து ரிட்டையர்மெண்ட் 55லேருந்து 58 வயசு வந்தாக்கா ரிட்டையர்மெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் உட்காந்துன்னு இருக்க வேண்டியது தான், ஓட்டின்னு உட்காந்துருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி இந்த தேவ பதவிக்கு போன கூட திருப்பியும் வந்து அதை முடிஞ்ச உடனே, அதை என்ஜாய் பண்ணி முடிச்ச உடனே பூமிக்கு வரணும். அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்திரலோகமாலும் அச்சுவேறு வேண்டிய நரங்கமான அகர்வுளானே. இந்திரலோகத்தில் இந்திரனாக இருக்கக்கூடிய அந்த பதவி கூட எனக்கு வேணாம். என்ன தான் வேணும், கடவுளுடைய காலடியில் நான் நித்திய சூரியாக இருக்கணும், கடவுள்கிட்டயே இருக்கணும். அப்போ எப்படியா, பச்சைமா மலை போல் மேனி,
பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்து என்னும் இச்சுய் தவிர யான் போய். எனக்கு இதுதான் வேணும் பகவானே, உங்ககிட்ட காலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். பாத மலர் மீது போத மலர் தூவி வழிபடும் அன்பர்கள் தம்பிரானே. அவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு யார் இருக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் திருப்பி வரமாட்டாங்க, கடவுள்கிட்ட நித்திய சூரிகளாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது போஸ்டிங் கொடுக்கும். அவங்க மனுஷனாக இல்லை, ஏதாவது ஒரு கோயிலில் சல்லையில் அவங்கள உட்கார வைப்பாங்க. நீ முருகரை பூஜை பண்ணியிருந்தால் ஒரு முருகர் கோயில் பூசை கட்டுற போது கோணாம்பட்டியில் அந்த முருகர் கோயிலில் ஒன்று உட்கார வைப்பாங்க. இது எல்லா கோயிலில் இருக்கிற சாமியும் உங்களை மாரி அந்தந்த பூஜை பண்ணவங்களுக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் தான். அதுக்கு மேலே யாராவது இருந்து அவங்க சொல்லுவாங்க என்ன ஒரு நதியாக மாற்றுன்னு. ஸோ யூ வில் பிகம் எ ரிவர். இந்த காவேரி கோதாவரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் அந்த மாதிரி தவம் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறவங்க தான். அதனால தான் புராணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் குளிச்சு அவங்க பாவத்தெல்லாம் நாங்கள் வாங்கிக்கணும், இந்த மாதிரி பொல்யூட் ஆகி போயிட்டோம், அதனால் நாங்கள் புரந்தரனை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம், புரந்தரனை பார்த்த உடனே நாங்கள் பியூட்டிஃபுல் ஆகிடுறோம் திருப்பியும் கதை படிக்கிறது இல்லையா. நதிகளுக்கு பாவம் வருது. ராமர் கங்கையில் குளிக்கிறாராம். அப்போ கங்கை தாய் எந்திரிச்சின்னு ராமரை கும்பிடுறாளாம். பாருளூர் பாதகம் எண்ணில் நீக்குவர். ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்க செய்கிற தப்பெல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட விட்டு போகிறாங்க. ராமா, நான் என்ன பண்ணுறதுன்னு சோகத்தில் இருந்தேன், நீ இப்போ குளிச்சில்ல, நீ என்கிட்ட குளிச்ச, அதனால என் பாவம் போயிடுச்சுன்னாலாம். பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர் யானும் அந்த தெற்றுனாக்கா தமிழ் மலையாளத்தில் மிஸ்டேக்னு அர்த்தம். தட் மிஸ்டேக் ஆஃப் மைண்ட். யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள். ராமா ரொம்ப தேங்க்ஸு, நீ குளிச்சதுனால என் பாவமெல்லாம் போச்சுப்பா அப்படின்னு சொன்னாலாம். அப்போது நதிகளுடைய பாவத்தை யார் போக்குறாங்க? அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற புரந்தரனுடைய தரிசனம் போக்குகிறது. ராமர் மாதிரி மகான்களெல்லாம் போய் கும்பிடுற போது அது போக்கப்படுகிறது. இதெல்லாம் உண்மை. இந்த கங்கை இதெல்லாம் இல்லையா, எல்லாம் மனிதர்களாக இருந்து தெய்வ நிலையை அடைஞ்சவங்க. நான் 1985 பிப்ரவரியில் ஹரிக்கி பயிரின்னு ஒரு இடங்குது ஹரித்வாரில். இந்த மணிக்குண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே ஃபஸ்ட் டைம் இந்த உடம்புல நான் அங்கே தான் குளிக்க போகிறேன். என்கிட்ட ஒன்றும் இருக்காது, சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஒரு கருப்பு ஐயப்பசாமி வேஷ்டி, 100 ஐயப்பசாமி வேஷ்டி, ஒரு ஜோல்னா பைய, ஒரு கோபால் பொல்புடி, இவ்வளோதான் நம்ம சொத்தம் பிலாங்கிங். நான் அந்த பையை அங்கே வச்சுட்டு கங்கையில் அந்த அரிக்கி பயிரில் டுபுக் போடுறேன். அப்போ பட்டுப்பாடெல்லாம் கட்டின்னு ஒரு பொட்டை குழந்தை அங்கே நிற்கிது. இப்படி கை வச்சுன்னு, அங்கல் இத்தனை சால்கே பாத் அப்பாயோ நானே கேள்வி அப்படின்னா, மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட நீ குளிக்க வந்திருக்கேன்னு. அப்போ யார்? கங்கை. கங்கை எப்படி இருப்பா? இப்படி தான் இருப்பா. அவங்க அந்த தெய்வ வடிவத்தில் ஆசீர்வாதம் பண்ணுவோன்னா இப்படி ஹியூமன் ஃபார்ம், தெய்வம் மானுஷ ரூபேனா, இல்லைன்னா அவங்க நதிகளாக இருக்கிறார்கள், கோயில்களில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் ரகசியம். இதுக்கு மேலே நீ தவம் பண்ணியிருந்தேன்னு வை, அப்போது துருவன் ஆகிடலாம். வைசியருடைய மனைவி அருந்ததி நட்சத்திரம் ஆகிடலாம். நீ 4 மான்கள் ஒரு ஹோஸ்ட் பண்ணிச்சான், அதனால் மிருகசீரிச நட்சத்திரம். சிவப்பு கலரில் கண்களோடு இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு, அதுதான் ஆருத்ரா நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் ஆகாசத்தில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீ ஆகலாம். உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடன்னு வள்ளலார் சொல்கிறார். உலகத்தில் உயர்ந்த நிலை அடைஞ்சவர்கள்லாம் இந்த மாதிரி ஜோதி சுயம் ஜோதி பரம், அவர்கள் ஒளி வடிவத்தை அடைவார்கள் அப்படின்னு அந்த நிலைகள் அடையலாம். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட தவம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ நீ என்ன ஆகலாம்? 11 ருத்ரர்கள் இருக்காங்க. ஏகாதச ஏக 1, தஸ்னா 10, ஏகாதசனா 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, 11 ருத்ரர்களை நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன். அதே கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டுற போது என்ன சொல்கிறாரு? ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, 12 அதில் நான் விஷ்ணுங்கிறார். அப்போ 12 ஆதித்யர்கள் யார்? நீங்கள்லாம் மந்திரம் சொல்கிறீங்களே, கேசவாயனோ கோவிந்தாயனமோ மோசனம் திருவிக்ரமாயனமோ, அதே தான், அதுதான் அந்த 12 பேர். ஸோ நீங்கள் அந்த உயரங்களை தொடரலாம். 11 ருத்ரர்கள் ஒன்றாகலாம், 12 ஆதித்யர்களில் ஒருத்தராகலாம், அதுக்கு கீழேன்னா நட்சத்திரங்களாகலாம், அதுக்கு கீழேன்னா நதிகளாகலாம், அதுக்கு கீழேன்னா கோயில்களில் சிலைகளாக போய் எந்த கோயிலில் வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். இதுதான் முக்தின்றது. முக்தின்றது யூ ஓன்ட் பி பார்ன் அகெயின், திருப்பியும் வரவே மாட்டேன், வில் பி ப்ரமோட்டட். உனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், யாரும் அந்த போஸ்ட்டில் இருந்துடவே முடியாது. எவ்வளோ 1000 வருஷம்னு ஒரு பதவி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிங் நடத்துரும். அந்த லுமினஸ் பாடி வில் கெட் டிஸ்இன்டகிரேட்டட் இன்டு பிளாஸ்டட் பார்ட்டிகல்ஸ். அதுக்கப்புறம் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். இப்படி தான் இந்த உலகம் இயங்குகிறது.
நீங்கள்லாம் வள்ளலார் சொல்கிற மாதிரி அந்த ஒளி உடம்பை அடைய வேண்டும். பொன்னுடம்பு எனக்காய் பொரிந்திடும் படிக்காய்ங்கிறார். அதுக்கு என்ன பேர்? பொன்னுடம்பு அப்படிங்கிறது, த கோல்டன் பாடி. எனக்காய் பொரிந்திடும் படிக்காய், தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தார். அதுதான் இந்த உலகத்தில் மானிடராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமான்னு தேசிக்க விநாயகம் பிறப்பான்னு மாதிரி, அதுதான் ஹையஸ்ட் லெவல். அதனால் நீ எவ்வளோ நாள் தான் மனுஷனாக கிடப்ப இல்லை. அதனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீ எவ்வளோ பெரிய மகான்களை பார்த்துருப்பேன். அவங்க 400 வருஷம் இருந்திருப்பாங்க, 700 வருஷம் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை லேப்டாப் அடிக்குது. நீ யோகத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்போது ஒரு நாள் அந்த எல்லாருக்கும் ஒரே வயசு தான். நீ செல்ஃபோன் வச்சுன்னுக்கிற, இப்போ பாரு பேசியிருந்தால் சார்ஜ் இறங்கிடுது, கம்மியாக பேசினேன்னா சார்ஜ் இறங்குது. அந்த மாதிரி இந்த உடம்புக்கு எல்லாருக்கும் ஒரே வயசு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்குது. அந்த வயசை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு என்ன பண்ணணும்? மூச்சை கம்மி பண்ணணும். மூச்சை கம்மி பண்ணிட்டு சுவாச நிசுவாசத்தில் 72க்கு போய் அப்படியே கம்மி பண்ணிவிட்டு ஒரு லெவலுக்கு மேலே இந்த இடத்துல நிப்பாட்டிடணும். இந்த இடத்துல நிப்பாட்ட முடியும். ஊசியில் நூல் கோக்குற மாதிரி இந்த இடத்துல வெளியே போகாத காற்றை உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல வெளியே போகாது காற்று. சுவாச நிசுவாசங்களை தாண்டி ஒரு நிலை இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கலாம். அப்போ நாங்கள் எப்படி பாப்பா சாப்பிட்றது, எப்படி பாப்பா குளிக்கிறதுன்னா, நீ இப்படி தான் இருப்பேன். அப்படியே காலங்காத்தால் ஹரித்வார் ரிஷிகேஷ்க்கு போ, யாராவது ஒரு நல்ல ஆள் குளிச்சுன்னு இருப்பான். பேசாமல் கூடு விட்டு கூடு பஞ்சு அவன் உடம்புக்குள்ளே போய் குளிச்சிடு. இதுதான் நடக்கிறது. இப்படி தான் நடக்கிறது. அது வேற ஒரு உடம்பு யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி நீ இந்த வேற ஒரு உடம்பு யூஸ் பண்ணி உனக்கு வேணுமே பண்ணல. இந்த உடம்பை நீ அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப நாள் வாழலாம். இப்படி தான் சித்தர்கள்லாம் வாழ்கிறது. இதுலேயும் போர் அடிச்சு போகும். அதை 400 வருஷம் 700 வருஷம் உயிருக்காங்கன்னா அவங்களாம் போர் அடிச்சு போகும். ஒரு மகான் இருந்தார் வடநாட்டில், தேவரஹா பாபான்னு பேர். தேவரா பாபா ரொம்ப பெரிய ஆள். அவர் 4 குச்சி நட்டு யமுனை கரையில் அலகாபாத்தில் உக்காண்டிருப்பார். இப்போ அவருடைய சமாதி அங்கே இருக்குது. நீங்கள் கிருஷ்ணர் பிறந்த பிருந்தாவன் போகிறீங்களே, அதுக்கு பேக் சைடில் இருக்குது பாரி பாபா. அந்த தேவரா பாபாவுடைய தண்ணிக்குள்ளே போய் ஜலசமாதி ஆகிட்டார். ஸோ இந்த இந்திரா காந்தியிலேருந்து ராஜீவ் காந்தியிலேருந்து எல்லாரும் போய் கீழே நிற்கணும். அவர் அம்மனமாக இருப்பார், துணியே இருக்காது. இவங்க கீழே நின்னா அவர் காலை எட்டு ஒரு உதவிடுவார் தலைமையில். இதுதான் அவருடைய வே ஆஃப் பிளெஸ்ஸிங்கு. இவங்கெல்லாம் போய் நின்றுந்தாங்க. அப்போது ராஜீவ் காந்தி கிட்டே அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் நீ பசுவதையை தடை பண்ணுறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் உன்னை காப்பாற்றுறேன், இல்லைன்னா தெற்கில் எமன் உனக்காக காத்துன்னு இருக்கான் அப்படிங்கிற. இவன் நான் எப்படி பண்ண முடியும், பார்லிமெண்ட்டு அதிலலாம் சட்டம் ஏற்றணும் ஆய்வுனா அவர் விட்டாரான்னு. எங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் சேர்த்தானே இல்லையா, அதுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறது. இப்படி மகான்களுக்கு எல்லாம் தெரியும். உட்காந்து இடத்துல இந்த உலகத்தையே இயக்குகிறவர்கள் இருக்காங்க. அவருக்கு போர் அடிச்சு போச்சு. எவ்வளோ நாள் தான் இந்த உலகம் இருக்குதுன்னு காட்டுக்குள்ளே போட்டார். காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு புலிக்குது. அதுக்கிட்ட உட்காந்துட்டு என்னை சாப்பிடுன்றார். அது சாப்பிட மாட்டேனுது. அது வாய்க்குள்ளே 2 கை விட்டு சாப்பிட்டுன்றார். அது வாலாட்டுது. நிஜம் இருக்கா பாரு. இதெல்லாம் நடந்த மாதிரி தான். நான் கற்பனையில் சொல்கிறது இல்லை. During the final years of the 18th century, Mahayogi Devaraha Baba was roaming here and there in dark, dense jungles of Uttarakhand. At that time, he harbored intense dispassion towards continuing to remain alive ஒரு லெவலுக்கு போர் அடிச்சிடும். என்ன உலகம் ஜனங்கன்ற மாதிரி. In his mortal coil. He was now totally detached towards his very long life that he had led so far. He thought to himself that by giving up his physical body, he will give it away as food to other creatures. This was the decision made by him. ஆத்மா அழியாது. இந்த உடம்பு போட்டோம், அதுக்காக நம்ம காட்டில் சேர்த்து போட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம உடம்பை அப்படிங்கிற ஒரு ஒளியில் போயிடலான்னு பார்க்குறாரு. Keeping this aim in mind, Devaraha Baba reached a lake in the jungles where wild ferocious beasts would come there to drink water. On its edge, he sat down on a rock in Siddhasana and entered the highest stage of Nirvikalpa Samadhi or thought-free trance. This he did so that violent beasts, on smelling his body, would devour it as food to sustain their bodies.
In this manner, Devaraha Baba could give up his mortal coil and end his divine sports or leelas on planet Earth. For about 1 month, ceaselessly, Baba remained in this trance with just no awareness of the external mundane world. After this, he regained a bit of mundane awareness, but on noting that his body was not engulfed by any beast, he was not happy. He was a bit pained that despite 1 month passing by, no creature devoured his body. Very near to this lake, in a cave, dwelt an old tiger. Since it was very old, it could not hunt for prey in order to take care of his nourishment needs. Off and on, this old tiger remained hungry. After drinking water of the lake, the tiger would recline in his cave. When other creatures arrived at the lake to drink water, the tiger would try to kill them for his meals, yet he failed miserably in doing so. Thus, Baba made up his mind to let this old hungry tiger devour his body. He entered the tiger's cave and spoke to it, "You may eat up my body to appease your hunger," but amazingly, the tiger, akin to a tame dog, very quietly kept staring at Devaraha Baba and also wagged his tail. But he then put his hand into the jaws of the tiger so that in some way or other his blood or flesh could be tasted by the tiger. But not only did the tiger not chop off Devaraha Baba's hand, but like a pet dog threw away his hand out of its mouth. The more Devaraha Baba tried to force the tiger to eat his hand, the tiger would remove it from its mouth. Not only this, but the tiger yawned loudly, spread out its legs, and right in front of Devaraha Baba shut its eyes to fall into deep sleep. இது ஒரு இன்சிடென்ட். இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பாம்பு, புலி இதெல்லாம் ஹார்ம் பண்ணாது. நம்ம தான் அதுக்கு தொந்தரவு கொடுப்போம், அது பண்ணாது. நான் வள்ளிமலையில் ஒரு குகையில் தவத்தில் இருந்தேன். அப்போது நைட்டில் ஒரு புலி என் பக்கத்துலேயே படுத்துக்கும், உட்காந்துக்கும். நான் லேசாக அப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஸ்லோ மோஷனில் போயிட்டு அந்த குகையோட வாசலில் உட்காந்துக்கும். ஸோ இயற்கையில் ஒரு நியதி இருக்குது. அது உன்னுடைய தாட்ஸ் படிக்க தெரியும். அதுக்கு நீ அதுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னா அது ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி மைந்தகிரி காட்டுக்கெல்லாம் நம்ம போகிறபோது பாம்புங்களில் அதெல்லாம் நம்ம தியானத்தில் இருக்கிற போது நம்ம உடம்பு மேலே இப்படிலாம் இருக்கும். நம்ம அப்படியே இருக்க வேண்டியது தான், அது இறங்கி போயினே இருக்கும். இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள் வரும். இந்த தேவரா பாபா இருக்கார்ல, ரொம்ப பெரிய ஆள். அவர்கிட்ட இந்திரா காந்தி, ராஜேந்திர பிரசாத் எல்லாரும் போவாங்க. அதே மாதிரி இன்னொரு இந்த தேவரா பாபா இருக்கார் இல்லையா, அவருடைய அனுபவம் மாதிரியே இன்னொரு மகான் இருந்தார். நீங்கள் சபரிமலைக்கு போகிற வழியில் பட்டணந்திட்டான்னு ஒரு இடம், அந்த பட்டணந்திட்டா கிட்டே இருந்தார். அவர் பேர் சிவபிரபாகர சித்த யோகின்னு. அவர் 700 வருஷம் இருந்தார், 700 years இருந்தார் சிவபிரபாகர சித்தை. நான் அவரை 2 தடவை 3 தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய நிலா வருதெல்லாம். அந்த மாதிரி இருக்கிற போது அவருக்கெல்லாம் தெரியும், முக்காலம் தெரிஞ்சவங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. ஸோ ஒரு வீடு, செங்கன்னூர் பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே சொல்கிறாரு, இந்த வீட்டில் 700 yearsக்கு முன்னாடி நான் இருந்தேன், நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த அட்டக்க மேலே இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் பிறந்தாங்கன்னு ஒரு ஃபேமிலி ட்ரீ இருக்கும். யார் யார் எந்த வம்சம், எந்த ஆண் குழந்தை எவ்வளோ பிறந்து இருக்கும், அதில் என் பேர் இருக்கும் பாருங்கள். அப்போ என் பேர் இது. இந்த வீட்டை என்றைக்கு நீங்கள் இடிக்கிறீங்களோ அன்றைக்கி நான் இறந்துருவேன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த வீட்டை இடிக்கிற அன்றைக்கி, ஏன்னா ரொம்ப பழசாகி போச்சுன்ட்டு இவர் இங்கே இறந்துட்டார். அப்போ அவர் சொல்லுவார், நான் இந்த என்ன புள்ளிநாயக்க சாமி, நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்க இல்லையா, அப்போது அங்கே ஒரு ஐயப்ப சாமிக்கு ஒரு சீஃப் இருந்தார். அவர் பேர் புள்ளிநாயக்க சாமி, சேனாதிபதி மாதிரி. அப்போது அந்த புலிப்பாறாங்கிற இடம் அங்கே இருக்குது. இந்த பட்டணந்திட்டாவில் அந்த இடம் ஓமலூர்லேருந்து பட்டணந்திட்டா போனால் கோனி என்ற இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஐயப்ப சாமி ஒரு உட்காந்து மீட்டிங்கெல்லாம் பேசுவாங்க. அந்த இடத்துக்கு புலிப்பாருன்னு பேர். அவர் சொன்ன மாதிரி என்றைக்கு அந்த வீட்டை அடித்தாங்களோ அவர் போயிட்டார். இன்றைக்கி நீங்கள் போகலாம், நல்ல இடம்,
நல்ல ஒரு சின்ன கோயில் கட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இப்படி யாருமே இந்த உலகத்தில் திருப்பி திருப்பி உலகத்தில் வந்து ரொம்ப வருஷம் இருந்தால் கூட அவங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போ நான் 100 வருஷம் இந்த கோடிசாமி கிட்ட நான் சொல்லுவேன், சாமி நான் மந்திரிக்கு போனேன், அங்கே போனேன், எனக்கும் கூட அங்கெல்லாம் போகணும் தான், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி பைசல் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன அவர் சாமி ஆகிறதுக்காக காடு மூடு பிடிச்சி அரைஞ்சு போது எவனோ பன்னு பிஸ்கெட்டு டீ வாங்கி கொடுத்துருப்பான். அவனுக்கெல்லாம் கடனாளி ஆயிடுறாங்க இந்த சாமியாருங்க. அவங்கள எங்கே இருந்தாலையும் வர வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை தீர்த்தா தான் இவங்க கடன் கழியுது. அதுக்கப்புறம் தான் இவங்களே பேக்கப் பண்ண முடியும், இல்லைன்னா யாரும் பேக்கப் பண்ண முடியாது. இதெல்லாம் கடன் தான். இந்த ஜனங்க அவங்க கிட்ட சாக்லேட்டு பழம் இதெல்லாம் வாங்கின கூட கடன் தான். அதனால தான் நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருது. எது கொண்டு அவங்களுக்கு நிச்சயம் அது கூட ஒரு கடன் தான். அவங்க நல்ல மனசோடு தான் கொடுக்குறாங்க, ஆனால் அதுவும் கடன். அதனால் இது பெரிய பாஷை. அவங்க பாட்டோம் பாடுங்கம்மா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஆனந்த ரூப ஹரி நாராயண दीनभक्त सदा पाहि मधुसूदना भानुप्रशोभ समदामोदरा दानवोन्मूलजालवर कमलेश्वरा नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण रविन्दुकलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः वेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः तूयम्बललीला नमो नमः देवकुञ्जरि नमो नमः अरुळ्ताराय वीरलुं परकोलाल पूजयं कोवलं गुणयासारनेनियं वीरमुं गुरुश्रीपादसेवयं मरवाद वेदलं पुगழ் காவேரியாள் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா. ஓம் ஜெய் சிவசங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா अनाद रक्षकरे ओम जय शिव शंकररे अन्नैயும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி
மகிழ்ந்தும் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.